ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல் ஹவு டு ஹப். இன்றைக்கி நம்ம ஏசிடி இன்டர்ன்ஷிப் போர்ட்டலில் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டூடெண்ட்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஏசிடி அஃபிலேட்டட்னு உங்கள் காலேஜ் கேட்கும். அது தெரியலைன்னா நீங்கள் செக் ஹியர் கொடுத்து உங்கள் காலேஜ் வந்து ஏசிடி அஃபிலேட்டடாக இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ அங்கே போய் ஸ்டேட்டு, என்ன ப்ரோக்ராம், என்ன கோர்ஸ் அந்த மாதிரி செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டியூட் அண்ட் டைப் கேட்கும். ப்ரைவேட்டாக இல்லை கவர்மெண்ட்டாக இல்லை செல்ஃப் ஃபினான்ஸ் அந்த மாதிரி டைப் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களோட காலேஜ் வந்து ஏசிடி அப்ரூவல் ஆனதா இல்லையான்னு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இதில் வந்து உங்கள் காலேஜ் வந்து அஃபிலேட்டடாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி செக் பண்ணுறேன். இன்ஜினியரிங் டெக்னாலஜி செலக்ட் ப்ரோக்ராம் கொடுத்துட்டு யூஜி கொடுத்துட்டு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங்னு கொடுத்துட்டு கவர்மெண்ட் எய்டட் கொடுக்குறேன். எனக்கு இந்த காலேஜ் லிஸ்ட்லாம் ஷோ ஆகுது. இதெல்லாம் வந்து ஏசிடி அஃபிலேட்டட் காலேஜ். அதே மாதிரி கவர்மெண்ட் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அந்த ரிலேட்டடான காலேஜ் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களோட இன்ஸ்டியூஷன் டைப் வந்து என்னென்னு கரெக்டாக சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் ஏசிடி அஃபிலேட்டட்னால் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களோட இன்ஸ்டியூட் நேம் வந்து அதில் சர்ச் பண்ணுங்கள். ஸோ நான் இதில் ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டின்னு சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிவிட்டு அதை செலக்ட் பண்ணுறேன். பண்ணால் அதுலேயும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்ஸ்டியூட்டோட பிட்டு அப்புறம் டைப்பு HOI நேம் எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மேலே உள்ள டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டுன்னு நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து கீழே உங்களோட பேசிக் டீட்டெயில்ஸ்லாம் கேட்கும். லைக் ஃபர்ஸ்ட் நேமு, மிடில் நேம், லாஸ்ட் நேம் அந்த மாதிரி பேசிக் டீட்டெயில்ஸ் கேட்கும். அந்த மாதிரி காண்டாக்ட் நம்பர், ஸ்டூடெண்ட் ஐடினா உங்களோட யூனிக்கான ஒரு ரெஜிஸ்டர் நம்ம காலேஜ்லேருந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அதை போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களோட ஐடி கார்டை வந்து அப்லோட் பண்ணணும். முக்கியமான ஒரு விஷயம், இங்கே வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணக்கூடாது, இமேஜ் ஃபார்மேட்டாக வந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ இமேஜ் ஃபார்மேட்டாக அப்லோட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இமெயில் ஐடி, ஆதார் கார்டு அதெல்லாம் நீங்களே போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டேட்டு, டிஸ்ட்ரிக் அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செக்யூரிட்டி கொஸ்டின், செக்யூரிட்டி ஆன்சர் அதெல்லாம் வந்து உங்கள் செக்யூரிட்டிக்காக கேட்குற பேசிக் கொஸ்டின் தான். அது உங்களுக்கு எந்த கொஸ்டின் தோணுதோ அந்த கொஸ்டின் போட்டு அது பாஸ்வேர்ட் மாதிரி செக்யூரிட்டி ஆன்சர் போட்டு அதுக்கப்புறம் ஜெண்டர் அண்ட் கேட்டகரியில் ஜென்ரலாக இருந்தால் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒரு சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை. சப்போஸ் ஓபிசி ஒரு SC/ST இருந்தால் நீங்கள் வந்து சர்டிஃபிகேட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். அதையுமே நீங்கள் வந்து பிடிஎஃபாக அப்லோட் பண்ணாமல் இமேஜ் ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணுங்கள். இன்கம் டிக்ளரேஷன்னா உங்கள் ஃபேமிலி இன்கம் போட்டுக்கோங்க. பாஸ்ட்டு கோர்ஸ் கேட்டிருக்காங்க. அதுலேயும் உங்களோட மேக்ஸிமம் 12th தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அகாடமிக் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் சைன் இல்லாமல் அதாவது 12th பர்சன்டேஜ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்காக ஒரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் ஃபார்வர்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ரீட் டாக்குமெண்ட்ஸ் அதில் டீட்டெயிலாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ வேணும்னா படிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி எஸ் கொடுத்துருங்க. எஸ் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஐம் நாட் அ ரோபோட்னு கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுறதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல். இந்த மாதிரி சிம்பிள் டுட்டோரியல்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.